ஓர் உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 5:7. இதில் ஃபஸ்ட்டு உருளையின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்போ முதலாவது வர்றது என்னது, ஆரம் எடுத்துக்கிடணும். அது பின்னாடி வர்றதை உயரம்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, உருளையின் ஆரம் மற்றும் உயரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இந்த விகிதத்தை எப்படி எழுதிக்கிடணும்னா, உருளையின் ஆரம் அப்படிங்கிறது 5x வச்சுக்கணும். சரியா? 5x என்க, உருளையின் ஆரம் 5x என்க, உருளையின் உயரம் வந்து எவ்வளவு, 7x வச்சுக்கணும். 7x என்க. சரியா? இப்போ நம்ம உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலாலாம் கரெக்டாக தெரிஞ்சால் தான் இந்த சம்மெல்லாம் செய்ய முடியும். உருளையின் வலைப்பரப்பு அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா 2/r h சதுர அலகு. இதுதான் உருளையோட வலைப்பரப்பு. அப்போது நம்ம இதுக்கு 2 பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7 அப்படின்னு நம்ம பிரதியிடணும். சரியா? ஆறுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 5x போடணும். ஹச்சுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 7x போடணும். சரியா? இப்போ இதை அடிச்சு விடலாமா, இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிரும். அப்போ இது என்ன இருக்கும், 2 × 22 இன்ட்டு இந்த 5 இன்ட்டு என்னது எக்ஸையும் பெருக்கா நமக்கு என்ன வரும், x² வரணும். உருளையின் வலைப்பரப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5500ன்னு கொடுத்து தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆரமும் உயரமும் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 5500 அப்படிங்கிறது என்னது, 2 × 22 × 5 × x². அப்போ இந்த x² மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம். இந்த பெருக்கல்ல உள்ளதெல்லாம் இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், வகுத்தலாக மாறுமா. அப்போது 2 × 22 × 5 அப்படின்னு வரும். சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணுமா, 5வது படலை கேன்சல் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 1100 வரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு 11th டேபிளில் போகும். 2 11 22, 1 11 11, அந்த 2 0 அப்படியே போட்டுக்கணும். சரியா? அடுத்து இந்த 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 50 அப்படின்னு வரும். சரியா? 2 10 0. அடுத்து இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 25ன்னு வரும். சரியா? 25. அப்போது நமக்கு என்னது, x² அப்படிங்கிறது நமக்கு என்னது, 25. அப்போ எக்ஸுங்கிறது என்னது நமக்கு, √25. நமக்கு அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும், 5 × 5 தானே 25. அப்போ 5 அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, உருளையின் ஆரம். அப்போ ஆரம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு, 5xன்னு வச்சுருக்கோமா, 5x. அப்போ அந்த எக்ஸுங்கிற இடத்துல என்ன பண்ணணும், 5ஆல் நம்ம 5ங்கிற வேல்யூ போட்டு பெருக்கணும். அப்போ 5 பெருக்கணும் நமக்கு என்ன வரும், 25. 25ங்கிறது என்னது, 25 சென்டிமீட்டர். அதே மாதிரி உயரம், உருளையின் உயரம் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், 7hன்னு வச்சுருக்கோம். 7xன்னு வச்சுருக்கோம். 7x. அப்போது 7 × 5xங்கிற இடத்துல 5 பிரதியிடணும். நமக்கு என்ன வரும், 7 5 என்ன வரும், 35. அப்போ 35 சென்டிமீட்டர்.